ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை அரிசி. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திணை அரிசி வச்சு பொங்கல் செய்யலாம். திணை அரிசி கொஞ்சம் போட்டாலே நிறைய இருக்கும், அதனால ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம். இது பார்க்க தான் தம் துண்டாக இருக்கும், ஆனால் வெந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோம். தண்ணி ஊற்றி ஊற போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஊற போடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். இதிலே ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு போட்டுக்கலாம் ஊறின அரிசியில். நீங்கள் நார்மலாக பொங்கலுக்கு பச்சை அரிசி யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் வீட்டில் பெரியவங்க இருக்கவங்களுக்கு பச்சை அரிசி நீங்கள் செய்கிறதோட இந்தமாரி குதிரைவாளி, திணை அரிசி, இந்தமாரி நிறைய அரிசி வகைங்க இருக்குது. அந்த அரிசிங்களை நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்கு பச்சரிசி சாப்பிட்டு வாய் பிடிச்சிக்கிறதுக்கு இந்தமாரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பொங்கல். ஏன்னா பொங்கல்ன்றது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷம் ஊறிச்சு. இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பொங்கல் செய்கிற வரைக்கும் தண்ணி எவ்வளோ இருக்குதோ அது நல்லது. ஏன்னா அப்போ தான் நல்லா நீர்க்க இருக்கும், இல்லைன்னா கெட்டி ஆகிடும். கொஞ்சம் இறக்கினாலே கெட்டி ஆகிடும். அதனால கெட்டி ஆகாமல் நீர்க்க இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன பீஸு பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். தூள் இருந்தாலும் நீங்கள் செய்கிறப்ப சேர்த்துக்கலாம். நான் கட்டி இந்த அரிசி வேக வைக்கிறதுல சேர்த்து வேக வைக்கிறேன். ஒரு சின்ன கட்டி சேர்த்துட்டு மூடி போட்டு எடுத்து அடுப்பில் வைக்கலாம். வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி நார்மலாக நமக்கு பொங்கல் செய்வோம்ல, அதே தான் அதில் நம்ம திணைவாளியோ திணை அரிசியோ இல்லை குதிரைவாளியோ சேர்த்து நம்ம பண்ணுறோம். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, அரிசி தான் மாற்றி பண்ணுறோம். வேகட்டும். இப்போ வர ஃபுட்டு எல்லாமே கலப்படம் தான். அதனால் மோஸ்ட்லி நம்ம வெளியே சாப்பிட்றதும் சரி, இல்லை அந்தமாரி ஐட்டம் கலப்படம் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வர பசங்களுக்கு கொடுக்குற எந்த ஃபுட்டும் நம்ம ஹெல்த்தியாகவே இல்லை. எல்லாம் பர்கரு, பீஸா, கேக்கு, இப்படி தான் இந்தமாரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை தான் நோக்கி போகிறாங்க. ஜங்க் ஃபுட் ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம். அதனால் அந்தமாரி போகிற பசங்களுக்கு என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்தாலும் சரி, இல்லை டெய்லி இந்தமாரி திணை அரிசியில் பொங்கலோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஆல்ரெடி சொன்னது தான், பூரிக்கு உருளைக்கிழங்கு பண்ணது. உருளைக்கிழங்குக்கு பதில் சன்னாவில் சன்னா மசாலா செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் பன்னீர் கிரேவி இந்தமாரி செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா பசங்களுக்கு வெளியே சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம வர ஃபுட்டு ஹெல்த்தி இல்லை. எந்த ஒரு ஃபுட்டும் சரி, ஃபுட்டும் ஹெல்த்தி இல்லை. அவங்க சாப்பிட்ற அந்த தின்பண்டங்களும் ஹெல்த்தி இல்லை. அதனால் நம்ம பசங்களை ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுத்து நம்ம தான் வளர்க்கணும். பார்த்து பண்ணுங்கள். இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அது வேகட்டும். அதுக்குள்ளே நான் எங்கள் ஆயாவுக்கு காபி போட்டு எடுத்துன்னு போகிறேன். எங்கள் ஆயாவை பார்க்குறீங்களா? வாங்க. அதாவது எங்கள் அம்மாவை பெற்ற அம்மா, 4வது தலைமுறை. எங்கள் அம்மாவை பெற்ற அம்மா ஃபஸ்ட்டு, எங்கள் அம்மா 2வது, நாங்கள் 3வது, என் பொண்ணு 4வது தலைமுறை இருக்குது. ஆனால் இந்த ஜென்ரேஷன்லாம் அப்படி வருமா என்னன்னே ஒன்றுமே தெரியல. இவங்க சாப்பிட்ற உணவே அதுக்கு எதிரியாக இருக்கும் போல். நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா மாட்டுப்பால். நாங்கள் என்ன பண்ணுவோம், இதுலேருந்து ஏடு எடுத்து சேர்த்து வைப்போம்.
ஒரு நாளைக்கு இதை நெய்யாக நாங்கள் உருக்கி எடுப்போம். நீங்களும் அது போல் இந்தமாரி மாட்டுப்பால் வாங்கி காசுங்க, பாக்கெட் பால் வாங்காமல். இதில் நிறைய இன்னும் ஃபஸ்ட் டைம் நம்ம அவங்க கொடுத்துட்டு போகிற டைமில் எடுத்தால் அப்படியே ரொம்ப அப்படியே வெண்ணெய் மாரி வரும் ஏடு, நல்லா இருக்கும். அது எடுத்து நீங்கள் சேர்த்து வைங்க. இந்தமாரி நாங்கள் வந்து எப்பொழுதும் சரி டப்பா, இந்தமாரி டப்பாவில் நாங்கள் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன பண்ணுவோம், இது ஒரு 3 டப்பா இது போல் ஒரு 3 டப்பா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எடுத்து எங்கள் அம்மா உருக்கி எடுப்பாங்க. அது ஒரு நாள் எடுக்கிறப்ப நான் அதுவும் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப வீட்டிலே நம்ம செய்கிறதால எந்த ஒரு கலப்படமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்தமாரி நம்ம எல்லாமே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ற மாரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் காப்பி எங்கள் ஆயாவுக்கு போட்டேன், எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். ஏன் எடுத்துன்னு போகிறேன்றேன்னா, அவங்க எங்கள் மாமா வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க வெளியே வந்து இருப்பாங்க. நான் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். அவங்கள போய் நீங்கள் பாருங்கள். அவங்களால அவ்வளோ நடக்க முடியாது, அதனால் அங்கே இருப்பாங்க. ரொம்ப கூன் விழுந்திருக்கும். அவங்க ரொம்ப வயசானவங்க, அதனால் ரொம்ப கூன் விழுந்திருக்கும். இவ்வளோ இருக்கிறாங்கன்றது ரொம்ப எங்களுக்கெலாம் நல்லது. ஏன்னா வீட்டுக்கு ஒரு பெரியவங்க கண்டிப்பாக இருக்கணும். இப்போல்லாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாடின்னு இருக்கிற வயசுலேயே ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டி அந்த பாக்கு வெத்தலை இடிப்பாங்க, அந்த சத்தம் கேட்கும். ஆனால் இப்போ எங்கேயும் அப்படி கேட்கவே இல்லை. நம்ம இப்போ காலத்து பசங்க ஜென்ரேஷன்லாம் 30 வயசு தாண்டுவாங்களான்றதே கஷ்டம்தான். வாங்க நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் எங்கள் பாட்டி. பார்த்தீங்களா, இப்போ வந்து இது வெந்துச்சு. நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து தாளிக்க வந்து கருவேப்பிலை, மிளகு கொஞ்சம், ஜீரகமும் கொஞ்சம், பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நல்லா இந்த சைஸுக்கு வெட்டி வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு 6 முந்திரி பருப்பு, 6 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறத பார்த்து தாளித்து கொட்டிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மலைன்னு தலைன்னு எப்படி இருக்குது பாருங்க. நல்லா சாஃப்டாக, நல்லா செமையாக வெந்திருக்குது, சாஃப்டாக இருக்குது. இது பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பச்சரிசியில் செய்கிறது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ தாளித்து கொட்டி இதுக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இதுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றாதீங்க, நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பூன் சின்னதாக இருக்குது. ஸ்பூன் சின்னதாக இருக்கிறதால நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். கொத்தமல்லி வந்து இது மேலே தூவிடுறேன். நான் தூவிட்டு இதுலேயே வந்து இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா நெய் வாசனை செம்மையாக தூக்குது, செம்மையாக மனம் வீசுதுங்க, நல்லா இருக்குது. இன்னும் அந்த மிளகு பொரியிறப்போ வாசனை வரும் பாருங்க, அப்படியே வாயிலேயே எச்சு ஊறும் சமைக்கும் போது. இது நல்லா இதாகிடுச்சு. இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு.
ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து உப்பு இன்னும் சேர்க்கலை. அது இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தனித்தனியாக நின்றுடும். அதனால் நம்ம இது வதக்கி கொட்டணும்ல, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு உப்பு சேர்த்த தண்ணி வந்து நல்லா எல்லா இடமும் பரவும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக இது வந்து கட்டி ஆகிடும். அப்போ அந்த கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி தண்ணியில் வந்து உப்பு சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீர்க்கவே இருக்கும், நல்லா நீர்க்கவே இருக்கும். நான் வீடியோ ஆன் பண்ணாமல் நான் பாட்டுன்னு பேசி நின்றுருக்குறேன், எனக்கே தெரியல. இப்போ கொஞ்சம் பெரிய தீ வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா இது இருக்கும். நல்லா கொதிக்குது. இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வச்சு சிறுத்தி வச்சு நல்லா கலரி வரும். நீங்கள் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்து மஞ்சள் கலரில் பொங்கல் வேணுனாலும் மஞ்சள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இது தாளிச்சோம்ல, அந்த தாளிப்புலேயே நீங்கள் மஞ்சள் சேர்த்து கூட பண்ணலாம். இல்லை மஞ்சள் வேணாம், இப்படியே வெள்ளை கலர் பொங்கலே சாப்பிட்றோன்னா சாப்பிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இது பாருங்க, ஆவி பறக்க நல்லா மணமாக வாசனையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஹெல்த்தி ஃபுட் வீட்டில். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் எங்கள் வீட்டில் இதுதான், திணை பொங்கல், திணை அரிசி பொங்கல். இதுக்கு சட்னி சாம்பார் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நான் போய் சாப்பிட போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.